இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 1:19. கர்த்தர் யூதாவோடு இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே தேவன் யூதாவோடு இருந்த போதிலும் முழுமையாக யூதா மக்கள்னால எதிரிகளை துரத்த முடியல. ஏன் தேவனால் முழுமையாக துரத்த முடியல நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே யூதா மக்கள் செய்த தப்புனால முழுமையாக எதிரிகளை துரத்த முடியல. என்ன தப்புனா, எதிரிகள்கிட்ட இரும்பு ரதங்கள் இருந்துச்சு. இந்த ரதம் ரொம்ப சக்தி வாய்ந்த போர் வாகனங்கள். இப்படிப்பட்ட ரதங்கள் எதிரிகள்கிட்ட இருக்கிறத பார்த்த யூத மக்கள் அவங்க கூட சண்டை போட பயந்தாங்க. அதனால் அவங்கள துரத்தலை. இது யூதாவோட பலவீனத்தை காட்டுது. தேவன் நம்மளோட இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தும் எதிரிகளை பார்த்து பயந்து நம்பிக்கை இழந்து போனதுனால எதிரிகளை முழுமையாக வெல்ல முடியலை. யூதா மட்டும் இல்லை, பென்யமீன் எபூசியரை துரத்தலை, மனாசே கானானியரை துரத்தலை, செபுலோனும் கித்ரோன் நாகலோல் மக்களை துரத்தலை. இந்த மாதிரி எதிரிகளை இஸ்ரேல் மக்களால் துரத்த முடியல. ஆனால் யோசேப்பு குடும்பத்தார் மட்டும் பெத்தேலை முழுமையாக அழித்து அதை கைப்பற்றினாங்க. அப்போ தேவன் நம்மளோடு இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தும் நம்மளோட பயத்தினால நம்பிக்கை இழந்து போகும்போது தேவன் எதிரிகளை முழுமையாக அழிக்காமல் எதிரிகள்னால நமக்கு தொல்லை வர பண்ணுறாரு. தேவன் கொடுத்த வேலையை பயத்தினாலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்தினாலேயோ முழுமையாக நம்ம பண்ணாமல் பாதியிலே கைவிடும்போது பிரச்சனைகள் தான் வரும். அப்போ தேவனுக்கு வல்லமை அதிகம்தான், நாம் தான் புரிஞ்சு செயல்பட மாட்டேங்கிறோம். நம்மளுடைய அவ்விசுவாசனாலலாம் வெற்றி அடைய மாட்டேங்கிறோம். இந்த யோசேப்பு குடும்பத்தார் போல் தேவன் நமக்கு சொன்ன வேலையை தேவனை நம்பி துணிஞ்சு செய்யும்போது நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். ஆமேன்.